உடலில் வறட்சி என்பது நீங்கள் தாகத்தின் போது தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, பசிக்கும் போது சாப்பிடாமல் இருப்பது, நீங்கள் சில நாட்கள் பல நாட்களுக்கு ஒரு முறை குளிப்பது, இப்படி உங்களுடைய உடலில் தோன்றக்கூடிய அதிகமான வெப்பத்தை தணிக்காமல் இருப்பது, இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை வறட்சி. இதை டீஹைட்ரேஷன் என்று சொல்வார்கள். எப்படி ஒரு மண்ணிலே நீர் வத்தும் போது அது இறுக்கமாகி விடுகிறதோ அதை போல வாத நோய் என்பது தண்ணீர் பற்றாக்குறை, உடலில் தேவையான அளவு நீர் சத்து இல்லாததினால்தான் இறுக்கம் ஏற்படுகிறது. இந்த இறுக்கத்தை நாம் கட்டி என்று சொல்லலாம். உடலின் பல்வேறு பாகங்களில் பலருக்கும் கட்டி ஏற்படுகிறது. அதை அறுவை சிகிச்சை செய்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இப்போது கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த கட்டிகள் வருவதற்கெல்லாம் சாதாரணமாக நீங்கள் தண்ணீர் குடிக்காதது, அதாவது உங்களுடைய தாகத்தை பசியை நீங்கள் அலட்சியப்படுத்தியதான் காரணம் என்பது நீங்கள் அறியவில்லை. டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடியது, ஒரு இறுக்கத்தை கொடுக்கக்கூடியது, நரம்பு சுருக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த நரம்பு சுருக்கங்களினால் உங்களுக்கு இரத்த ஓட்ட வேகம் குறைந்து கால்களில் மதமதப்பு, பாத எரிவு, இது போன்ற நிலைகள் ஏற்படுகிறது. நரம்பு சுருள் நோய் ஏற்படுவதற்கும் டீஹைட்ரேஷன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. நரம்பு முடிச்சுகள் விடுவதற்கு டீஹைட்ரேஷன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதனால் அலட்சியப்படுத்தாமல் உங்களுடைய தாகத்தையும் உங்களுடைய பசியையும், பசிக்கு ஏற்றாற்போல் உணவு அருந்துவதையும், தாகத்துக்கு ஏற்றாற்போல் தண்ணீர் அருந்துவதையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்களோ அப்போது இந்த வறட்சி என்னும் வாத நோயிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இந்த வறட்சியினால் தான் பாத வெடிப்பு ஏற்படுகிறது. இந்த வறட்சி கண் பாவைகளில் கூட வறட்சி ஏற்படுகிறது. மூளை இரத்த நாளங்களில் வறட்சி ஏற்பட்டு ஸ்ட்ரோக், பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்படுகிறது. இப்போ வறட்சி அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாமே இருக்குது. ஆனால் அதை முறையாக சரியான அளவு பயன்படுத்தினா இந்த நோயிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அதுக்கு நமக்கு தண்ணீர் மிகவும் முக்கியமானது. தண்ணீர் முக்கியமான ஒரு மருந்து. இது மாதிரி பஞ்சபூதங்களை பயன்படுத்தி நாம் எப்படி நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று பயிற்சி வகுப்பில் நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ளலாம்.